மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகின்றனர். பொதுப்பணித்துறை, கட்டுமானம், விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அருண்ராஜ். தற்பொழுது தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். தற்பொழுது தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. குறிப்பாக தமிழக முதல்வர் பதவியேற்றதில் 9 அமைச்சர்களுடன் சேர்ந்து பதவியேற்றிருந்தார்கள். அவர்களுக்கான துறை என்பது கடந்த 2 நாட்கள் முன்பாக அமைச்சரை ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனை முதல்வர் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் குறிப்பாக அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவருடன் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கியமாக. அந்த அடிப்படையில் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிகாரிகளை சந்தித்து பொறுப்பேற்றுக் கொண்டார். சந்தித்து வாழ்த்துப்பட்டது பார்க்க முடியுது. அதனையொட்டி குறிப்பாக மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் துறை சார்ந்த செயலாளர் நிச்சயமாக கணேஷ் அகமது உள்ளிட்ட அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது குறிப்பாக மருத்துவத்துறை முதல் மிக முக்கிய துறையாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது குறிப்பாக குதிரை பிளாஸ்டர் நோய் கூட தற்போது பரவி வரும் நிலையில அதை கட்டுப்படுத்துவதாகவும் மருத்துவ மக்கள் நலத்துறை இதுக்கு முன்பாக என்னென்ன ஏற்பாடு செய்ய உள்ளிட்ட குறித்து கூட ஆலோசனை கொண்டது பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் குஷி ஆனந்த முகநூல்துறை அமைச்சர் குஷி ஆனந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டால் ஒவ்வொரு துறை அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அது மட்டும் மிக முக்கியமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் துறை சார்ந்த ஆலோசனை மேற்கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு வெளியீடு எப்போது வெளியீடு தொடர்பாகவும், மேலும் கோடை காலத்துல குறிப்பாக வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகரித்து வருவதால் பள்ளி திறப்பு என்பது தள்ளி வைக்கிறது இல்லையா என்பது குறித்து கூட தமிழக முதல்வருடன் இன்று துறை சார்ந்த அதிகாரிகள் சென்று ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்த மிக முக்கியமாக தலைமை செய்கின்ற பொறுப்பேற்ற அனைத்து துறை அமைச்சர்களும் தற்போது ஆலோசனை மேற்கொண்டார். அது மிக முக்கியமாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மின்சாரத்துறை அதிகாரியுடன் ஆலோசனை மேற்கொண்டு ஏற்கனவே 500 யூனிட் பயன்படுத்துவதற்கு 200 யூனிட் இலவசம் என ஏற்கனவே தமிழகம் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் அது தொடர்பாகவும் செயலாளர் ராதாகிருஷ்ணன், மேலும் நீதித்துறை சித்தி உள்ளிட்டோர் தற்போது அமைச்சருடன் சேர்ந்து தமிழக முதல்வர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியத்துவம் அப்படிங்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டு வருகிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். பொதுப்பணித்துறை, கட்டுமானம், விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா பொறுப்பேற்றுக் கொண்டார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக என் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜ் பொறுப்பேற்றுக் கொண்டார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அமைச்சர்கள் பொறுப்பேற்று வருகிறார்கள். சென்னை தலைமை செயலகத்தில் தற்பொழுது அமைச்சர்கள் தங்களது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக என் ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம்.